ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு அஃப்ராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம தேங்காய் பால் சாதம் தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபியோட உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். அதுக்கு முதல்ல நான் ஒரு ஸ்மால் சைஸ் தேங்காயை நல்லா அரைச்சு பால் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுக்கு நான் 300 கிராம் ரைஸை ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துல 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன். தேங்காய் எண்ணெய் தான் அதோட ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணும். அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி அது கூட சேர்த்து நல்லா கலந்து விடணும். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணும். இஞ்சி வெள்ளைப்பூடு பச்சை வாசனை போனதும் ஒரு கை புதினாவும் சேர்க்கணும். இந்த தேங்காய் பால் சாதத்து கூட நீங்கள் மட்டன் குழம்பு, மீன் குழம்பு எது சேர்த்து சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நம்ம அரிசி அளந்த பாத்திரத்துலேயே தேங்காய் பாலையும் 2 மடங்கு அளந்து ஊற்றணும். தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறமா ஒரு அரை தக்காளி, 4 பச்சை மிளகாய், ஒரு கை மல்லி இலை சேர்க்கணும். தேங்காய் பால் நல்லா கொதிச்சிடாம லைட்டாக கொதிக்க ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு எடுத்த அரிசியை சேர்க்கணும். அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கணும். நான் இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு சீரக சம்பா அரிசி தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா அதோட ஃப்ளேவரும் இன்னும் நல்லா இருக்கும். அரிசி போட்டு நல்லா கொதி வந்ததும் மூடி போட்டு சிம்மில் வச்சிடணும். அது தம்மில் வச்சு நல்லா கிண்டிட்டு 10 நிமிஷம் வச்சு இறக்கிடணும். இப்போ நம்மளுக்கு ஒரு அருமையான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. திருநெல்வேலி சைட்லலாம் இதை நெய்சோறுன்னு கூட சொல்லுவாங்க. இது குழம்பே இல்லைன்னாலும் ஒரு வாய் சும்மா சாப்பிட்டா அதோட டேஸ்ட் அப்படி இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அஃப்ராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Until then, bye.